தேர்தல் களம் சூடுபிடித்து வரும் இந்த நிலையில் வாக்காளர்களை கவர்வதற்காக அரசியல் கட்சிகள் கவர்ச்சிகரமான தேர்தல் அறிக்கையை தயாரித்து வருகின்றன. இந்த நிலையில் தங்களுடைய கோரிக்கைகள் அடங்கிய தேர்தல் அறிக்கையோடு களமிறங்கி இருக்கிறார்கள் சில சிறுவர்கள். பள்ளிகளின் அருகே இருக்கும் மதுக்கடைகளை அகற்ற வேண்டும், சுத்தமான கழிவறை, சுகாதாரமான குடிநீர் என்ற கோரிக்கைகளோடு ஓங்கி குரல் கொடுக்க தொடங்கியிருக்கிறார்கள் சிறுவர்கள். தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் பணிகளில் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வரும் நிலையில் தங்களின் தேர்தல் அறிக்கையோடு களமிறங்கியுள்ளது பங்கேற்பு உரிமைக்கான குழந்தைகள் இயக்கங்களின் கூட்டமைப்பு. மதுக்கடை இருக்கனால அந்த மதுக்கடையை பாட்டு மாணவர்களெல்லாம் +2 படிக்கிற மாணவர்களெல்லாம் அதை பார்த்து அவங்களுக்கு குடிக்கிற பழக்கம் அவங்களுக்கு வரும். அதனால அது ஒழிக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். பெரியவங்க குடிச்சிட்டு வந்து பெட்ரோல் அடிக்கிறாங்க, அவங்க அம்மா அப்பாவை அடிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த மனநிலையில் வந்து குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. அவங்க சண்டை போடுறதுனால படிக்கிற நிலையில இருந்து மாறிடுறாங்க. அதனால் படிக்க முடியாமல் போயிடுது, கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சி போயிடுது. அதே மட்டும் பான்பராக்கு இதெல்லாம் ஒழிக்கணும். ஸ்டூடெண்ட்டு பெட்ரோலை பார்த்து தான் பிள்ளையை வளருவாங்க. அதே மட்டும் பெட்ரோல் தண்ணி ஊற்றி வர பழக்கத்தை பார்த்து நம்மளும் குடிக்கலாமே, இது என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நடந்துக்குருவாங்க. அதனால் மதுக்கடையில் ஒழிக்கணும், இது மாட்ட புகைப்பொருள்களையும் ஒழிச்சிடணும். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்ற தேர்தல் அறிக்கை வெளியிடும் நிகழ்ச்சியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த சிறுவர்கள் பங்கேற்றனர். இந்த தேர்தல் அறிக்கையில் அனைத்து வசதிகளுடன் கூடிய விளையாட்டு மைதானம் வழங்கப்பட வேண்டும், வளர்ச்சிக்கான உரிமை, பாதுகாப்பு உரிமை, பங்கேற்பு உரிமை என 4 கோரிக்கைகள் இடம்பெற்றுள்ளன. அரசியல் கட்சியோட தேர்தல் அறிக்கையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சலுகைகள் வழங்குது. அதாவது அது சிறப்பாக நல்ல முறையில் வழங்கணும். அதாவது இப்போ விஷுவலி சேலஞ்ச் எடுத்துக்கிட்டோம்னா, பிளைண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு ஸ்டிக்கு, வாட்சு, கண்ணாடி அந்த மாதிரி கொடுக்கணும். அது முறையாக கொடுக்கணும். டெஃப் எடுத்துக்கிட்டோம்னா அவர்களுக்கு அந்த செவுட்டு மிஷின் அது கொடுக்கணும். அது ஒரு சில இடங்களில் கொடுக்காத பட்சத்தில் அது முறையாக கொடுக்கணுன்றதாண்டி தான் இப்போ எங்களோட கோரிக்கை இப்போ அதான். எங்களுக்காக உரிமையில செய்யக்கூடியவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவோம். அதேமாதிரி எங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய வயது வந்தால் எங்களுக்கு அடுத்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு யார் செய்கிறாங்களோ அவங்களுக்காக மட்டும்தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். குழந்தைகளுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்குறாங்களோ அது முழுமையாக குழந்தைகளுக்காக தெரியப்படணும். அது எந்த முறையில் யார் செலவழிக்கிறாங்கன்ற விவரங்களையும் குழந்தைகளுக்கு தெரிவிக்கணும்னு கேட்டுக்கிறோம். சுமார் 2 கோடிக்கும் அதிகமான குழந்தைகள் தமிழகத்தில் இருக்கும் நிலையில் அவர்களுக்கும் தனி வாரியம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்தனர். மேலும் இந்த தேர்தல் அறிக்கையை தங்களின் அறிக்கையோடு இணைக்க முன்வரும் அரசியல் கட்சிகளுக்கு தங்களின் பெற்றோர்கள் வாக்களிப்பார்கள் என்றும் இவர்கள் கூறுகின்றனர். இந்த நாட்டின் எதிர்கால தூண்கள் என்றும் கருதக்கூடிய இவர்கள் தங்களின் முக்கியத்துவத்தையும் அரசியல் கட்சிகள் உணர வேண்டும். தங்கள் நலன் சார்ந்த விஷயங்களை தேர்தல் அறிக்கையில் பதிவிடுவதோடு அதனை நடைமுறையிலும் அவர்கள்தான் சாத்தியப்படுத்த முடியும் என்றும் இவர் கூறுகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியுடன் தேவப்பிரியன்.